பீகார் தேர்தலில் அதிக இடங்களில் முன்னிலையில் உள்ள பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ள நிலையில் இந்தியா கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் காலை 8 மணி முதல் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. பாஜக கூட்டணி 204 இடங்களிலும் இந்தியா கூட்டணி 33 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. இதன் மூலம் பீகாரில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி படுதோல்வியை சந்தித்துள்ளது. மற்ற கட்சிகள் 6 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன. பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணியில் அதிக தொகுதிகளில் முன்னிலை பெற்று பாஜக தனிப்பெரும் கட்சியாக உள்ளது. பாஜக கூட்டணி 197 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் பாஜக 91 இடங்களில் தனிப்பெரும் கட்சியாக முன்னிலை வகிக்கிறது. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 84 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. லோக் ஜனசக்தி கட்சி 19 இடங்களிலும், இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சி 5 இடங்களிலும், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா 4 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. பீகாரில் கடந்த 2020 மற்றும் தற்போதைய தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகள் பெற்ற தொகுதிகள் குறித்த ஒப்பீட்டை தற்போது பார்க்கலாம். பீகார் மாநிலத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 19 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தற்போதைய தேர்தலில் 6 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டில் 75 இடங்களில் வெற்றி பெற்ற ஆர்ஜேடி தற்போதைய தேர்தலில் 26 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு தேர்தலில் 11 இடங்களில் வெற்றி பெற்ற சிபிஐ-எம்எல் தற்போதைய தேர்தலில் 1 இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது. மற்ற கட்சிகள் கடந்த 2020ஆம் ஆண்டு தேர்தலில் 7 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் தற்போதைய தேர்தலில் 1 இடத்தில் மட்டுமே முன்னிலை வகிக்கின்றன. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ரகோபூர் தொகுதியில் போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதாதள முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்றுள்ளார். 11,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சதீஷ்குமாரை தேஜஸ்வி யாதவ் தோற்கடித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் மஹுவா தொகுதியில் போட்டியிட்ட லாலு பிரசாத் யாதவின் மூத்த மகன் தேஜ் பிரதாப் கடும் பின்னடைவை சந்திக்கிறார். குடும்ப பிரச்சனையால் ராஷ்டிரிய ஜனதா தளத்திலிருந்து விலகிய அவர் ஜனசக்தி ஜனதா தளம் என்ற பெயரில் கட்சி தொடங்கி மஹுவா தொகுதியில் போட்டியிட்டார். இந்நிலையில் 21வது சுற்று முடிவின்படி அவர் 30,273 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்தார். இத்தொகுதியில் லோக் ஜனசக்தி வேட்பாளர் சஞ்சய் குமார் சிங் 71,466 வாக்குகள் பெற்று 35,932 வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார். பீகார் மாநிலம் லக்கிசாராய் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளரும் துணை முதலமைச்சருமான விஜய்குமார் சின்ஹா 23வது சுற்று முடிவில் 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட அமரேஷ் குமார் பின்னடைவை சந்தித்து வருகிறார். கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக 4 முறை லக்கிசாராய் தொகுதியில் விஜய்குமார் சின்ஹா வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் மற்றொரு துணை முதலமைச்சரான சாம்ராட் சௌத்ரி தாராப்பூர் தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். 30வது சுற்று முடிவில் 1,22,199 வாக்குகளை அவர் பெற்ற நிலையில் ராஷ்டிரிய ஜனதாதள வேட்பாளர் அருண்குமார் 76,379 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்திக்கிறார். பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி படுதோல்வியை சந்தித்துள்ளது. தேர்தல் வியூகம் வகுப்பதில் கிங் மேக்கராக கருதப்பட்ட பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்டத்தில் அதிலிருந்து ஒதுங்கி பின்னர் ஜன்சுராஜ் என்ற கட்சியை தொடங்கினார். பீகார் தேர்தலில் அதிக தொகுதிகளில் ஜன்சுராஜ் கட்சி போட்டியிட்ட நிலையில் படுதோல்வியை சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பீகார் தேர்தல் வெற்றிக்கு அயராது உழைத்த ஒவ்வொரு தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டருக்கும் தனது நன்றியை தெரிவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலங்களில் பீகாரை முன்னேற்றவும் அதன் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் மாநிலத்தின் கலாச்சாரத்திற்கு புதிய அங்கீகாரத்தை வழங்கவும் முழு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவோம் என்று பிரதமர் உறுதிபட தெரிவித்தார். பீகாரில் காங்கிரஸ் கூட்டணி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. பீகார் சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணி அலையில் ஆர்ஜேடி தலைமையிலான மகாகத்பந்தன் கூட்டணி அடித்துச் செல்லப்பட்டது. இக்கூட்டணியின் 2வது பெரிய கட்சியான காங்கிரஸ் சமூக நீதி அரசியல் முதல் சமீபத்திய வாக்கு திரட்டு பிரச்சாரம் வரை என்டிஏ கூட்டணிக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் அவை எடுபடவில்லை.
தேர்தல் நெருங்கிய நேரத்தில் சுமார் 1 கோடி மகளிரின் வங்கிக் கணக்கில் முக்கிய மந்திரி மகிழா ரோஸ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் தலா 10,000 ரூபாயை நிதிஷ்குமார் அரசாங்கம் செலுத்தியது என்டிஏ கூட்டணி வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியது. வாக்கு திருட்டு மற்றும் எஸ்ஐஆர் போன்றவற்றில் காங்கிரஸ் கூட்டணி கவனம் செலுத்திய நிலையில் வேலை வாய்ப்புகள், மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்றும் அதனால் வாக்கு சதவீதம் குறைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டசபை தேர்தலில் இளம் பாடகி மைதிலி தாக்கூர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். பாஜகவின் இளம் வயது வேட்பாளரான நாட்டுப்புற பாடகி மைதிலி அலிநகரில் போட்டியிட்டார். 25 வயதான இவர் ஆர்ஜேடி கட்சியைச் சேர்ந்த 63 வயது வினோஸ் மிஸ்ராவை எதிர்த்து போட்டியிட்டார். கிட்டத்தட்ட 9,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வினோஸை விட மைதிலி முன்னிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மறைந்த நடிகர் சுசாந்த் சிங் ராஜ்புத்தின் உறவினர் திவ்யா கௌதம் திகா தொகுதியில் தொடர்ந்து பின்னடைவை சந்திக்கிறார். மொத்தமுள்ள 36வது சுற்று நிலவரப்படி அவர் 51,713 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்திக்கிறார். இந்த தொகுதியில் பாஜக சார்பில் களமிறங்கிய சஞ்சீவ் சௌராசியா 1,10,301 வாக்குகளுடன் 58,588 வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார். பீகார் தேர்தலில் ரொசேரா தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட தமிழக முன்னாள் டிஜிபி பிரஜ் கிஷோர் ரவி பின்னடைவை சந்திக்கிறார். 26வது சுற்று முடிவின்படி அவர் 60,948 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பிரேந்திரகுமார் 1,07,532 வாக்குகள் பெற்று பிரஜ் கிஷோர் ரவியை விட 46,584 வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார். இதேபோல் புதிதாக உதயமான பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் வேட்பாளர் ரோஹித் குமார் 12,419 வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளார். ராஜஸ்தான் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வென்றுள்ளார். ராஜஸ்தானில் நடந்த அண்டா சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரமோத் ஜெயின் பயா 69,571 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். பாஜக வேட்பாளர் மோர்பால் சுமனை அவர் 15,612 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்துள்ளார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.